திருச்சியில் ஒத்தக்கடை, குட்செட் பாலம், சுப்பிரமணியபுரம் ஏர்போர்ட் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோவில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். இன்று நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவிலே பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். நேற்று இரவு திருச்சியில் வந்து தங்கியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சாலையின் இரண்டு பக்கமும் பாஜகவினுடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ரோட் ஷோ என்ற முறையிலே இரண்டு பக்கமும் நிற்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் திருச்சியினுடைய பொதுமக்களை சந்தித்தபடி உற்சாகத்தோடு கையசைத்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அந்த நாடுகளோடு பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு முடித்த பிறகு 2 நாள் பயணமாக நேற்று மாலை தமிழகம் வந்திருந்தார் பிரதமர். தூத்துக்குடியில் நடைபெற்ற தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்டவற்றையெல்லாம் அந்த பணிகளை முடிவடைந்த நிலையில் திறந்து வைத்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அதன் தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை நேற்று நள்ளிரவில் வந்தடைந்திருந்தார். இரவு திருச்சிராப்பள்ளியில் தங்கியிருந்து விட்டு தற்பொழுது விமானம் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் சென்றடைய இருக்கின்றார். பிரதமர் திருச்சியினுடைய ஒத்தக்கடை உள்ளிட்ட இடங்களின் வழியாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார். பிரதமருக்கென இருக்கக்கூடிய அந்த சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்களுடைய வாகனங்கள் பிரதமருடைய வாகனத்தின் முன்னும் பின்னுமாக அணிவகுத்து செல்ல திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் பிரதமரை நேரில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கருதி சாலையின் இரண்டு பக்கமும் திரண்டு நிற்கின்றார்கள். வழக்கம் போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காருக்குள் இருந்தவாறு தன்னுடைய கைகளை அசைத்து உற்சாகத்தோடு அந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.